அன்புள்ள சகோதரர்களே, கிதாபுர் ரிகாக் என்கின்ற இந்த பாடத்திலே நாம் கடைசியாக, அதாவது இந்த பாபு மா யுஹ்தரு மின் ஸஹரத்தி துன்யா வ தனாஃபுஸி ஃபீஹா, இந்த உலகத்துடைய கவர்ச்சி, அதுபோன்று இந்த உலகத்துடைய விஷயங்களில் அளவுக்கு மீறி போட்டி போட்டுக்கொள்ளல் என்பது பற்றி வரக்கூடிய எச்சரிக்கைகள் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கிதாபுர் ரிகாக் என்பது இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் நாங்கள் அளவான முயற்சிகளோடும் மறுமை விஷயத்தில் நிறைய ஆர்வங்களோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற பல வகைப்பட்ட செய்திகள் என்கின்ற அடிப்படையில் தான் கிதாபுர் ரிகாக் என்கின்ற அந்த பாடம் இருக்கும். அதனால் எல்லாமே ஒரு பகுதியோடு தொடர்புடையதாக இருந்தாலும் வகைப்படுத்தி எம்மை பண்படுத்தி கொள்ள முடிந்த தலைப்புகள். பண்படுத்தல் என்பது ஒவ்வொரு கோணத்தில் என்ன செய்யும், ஏற்படும். அதை நம்ம பல வகையில் என்ன செய்யலாம், அந்த பண்படுத்தலை உருவாக்கி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் கிதாபுர் ரிகாக் என்பது ஒவ்வொரு கோணங்களாலும் அணுகி எல்லா பகுதிகளையும் சரி செய்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளுடைய தொகுப்பு தான் கிதாபுர் ரிகாக். அந்த அடிப்படையில் இந்த வாரம், அதாவது பாபு ஸஹாபிஸ் சாலிஹீன், நல்ல மக்கள் இல்லாமல் போதல் அல்லது நல்ல மக்களை இழத்தல், நல்ல மக்கள் குறையக்கூடிய காலம், அப்படி என்று வரக்கூடிய தலைப்பு. பாபு ஸஹாபிஸ் சாலிஹீன், நல்ல குணமுடைய, நல்ல மார்க்கப்பட்டுள்ள, பொருத்தமான அஹ்லாக்களுடைய, பொருத்தமான வாழ்வுடைய மக்கள். தஹாப்ண்டா போறது, தஹாபேண்டா போனான், தஹாப். இந்த தலைப்பில் இமாம் புகாரி சில ஹதீஸ்களை என்ன செய்கிறாரு, அதாவது ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. அதுக்கு பின்னால் மற்ற செய்தி வருது. ஒரு ஹதீஸ் அவர் கொண்டு வராரு. இப்போ இதில் இந்த செய்தியை இமாம் புகாரி ஏன் கொண்டு வருகிறார் என்பதுக்கும் கிதாபுர் ரிகாக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், பிற்காலத்தில் இந்த மாதிரி நல்ல மக்கள் குறைவார்கள் என்ற செய்தியை சொல்வதோடு உலக மோகத்துடைய அதிகம்தான் அதற்கு காரணம் என்கின்ற தொடர்பு. உலக மோகத்துடைய அதிகம்தான், அதில் போட்டி போடக்கூடிய காலம் பிற்காலத்தில் வரும் என்கின்ற அந்த செய்தியோடு இதுக்கு தொடர்பு இருக்குது. அது அதிகமாக அதிகமாக நல்லோர்கள் குறைந்து செல்வார்கள். அது அதிகமாக அதிகமாக நல்லோர்கள் குறைந்து செல்வார்கள். இப்போ இதில் பாபு ஸஹாபிஸ் சாலிஹீன், நல்ல மக்கள் குறைந்து செல்லல், இல்லாமல் போதல் என்ற தலைப்பு கீழே முதல்ல ஒரு நோட் ஒன்று பண்ணுறாரு. வயுகால் அஸ்ஸஹாப் அல் மதர், வயுகால் சொல்லப்படுகிறது, அஸ்ஸஹாப், ஸஹாப் அப்படி என்று சொன்னால் அல் மதர் மழை, மழை என்று என்ன செய்கிறது, ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்று இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, இதில் போடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே பலமுறை புகாரியுடைய பாடத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியுடைய இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு வேறு நூட்களுக்கு போய் தேடாமல் ஒரு விளக்கமாக அமைய வேண்டும் என்ற தொகுப்பாத்தை என்ன செய்கிறாரு, செய்து கொண்டு வருகிறார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், கருத்து பொருளை புரிந்து கொள்ள வைக்கிற விஷயத்தில் நிறைய கவனம் எடுக்கிறார். இந்த சொல்லை எப்படி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், குர்ஆனில் இந்த சொல் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் உள்ள இந்த சொல் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற அந்த கருத்தை சொல்வதற்கு என்ன செய்கிறாரு, நிறைய கவனம் எடுப்பார். அதில் ஒன்று இங்கே பாருங்கடா, வயுகால், தலைப்பு ஸஹாபு சாலிஹீன், வயுகால் அஸ்ஸஹாப் அல் மதர். ஸஹாப் என்று சொன்னால் மதர் மழை என்று என்னது ஒரு கருத்து உண்டு அப்படி என்று இமாம் புகாரி ஒரு பதிவு செய்கிறார் இதில். அப்போ இதில் என்னன்னு சொன்னால், ஸஹாபு சாலிஹீன் அப்படி என்று சொன்னால் என்ன, அதுக்கு என்ன பொருத்தம் என்பதை பின்னால் அவர் வழங்கப்படுத்துகிறார். இப்போ இதை திஹ்பா, அரபில் ஒரு கருத்து இருக்கின்ற திஹ்பா, திஹ்பா என்று சொன்னால் சாதாரண மழை, இதுக்கு சொல்கிறது திஹ்பாட். அரபில் பொறுத்த வரைக்கும் மழைக்கே ஒரு நூற்றுக்கணக்கான சொற்கள் என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. அதுவும் ஒத்த கருத்தை என்று சொல்றதை விட சிறுமலை, பெருமலை, அடைமலை, இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் தனித்தனி சொல்லினது யூஸ் பண்ணப்படுது. அதில் ஸஹாப் என்றால் சாதாரண மலைக்கு என்ன செய்யறது, ஸஹாப் என்று சொல்லப்படும் என்று இதுக்கு விளக்க நூலை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார். ரைட். இங்கே என்னன்னு சொன்னால், அதில் கொண்டு வரக்கூடிய செய்தி 6434வது இலக்கம், அதாவது மிர்தாஸ் அல் அஸ்லமி, மிர்தாஸ் என்றது ஒரு நபித்தோருடைய பெயர். மிர்தாஸ் அல் அஸ்லமி என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்ஹபு ஸாலிஹூன், யத்ஹபு ஸாலிஹூன். பாருங்க, இமாம் புகாரியுடைய தலைப்பு ஸஹாபு ஸாலிஹீன், ஹதீஸ் யத்ஹபு ஸாலிஹூன், சாலிஹூன்கள் போய், தலைப்புக்கும் அவர் கொண்டு வர ஹதீஸுக்கும் நேரடி சம்பந்தம் என்ன செய்யும், இருக்கும். யத்ஹபு ஸாலிஹூன், நல்லவர்கள் போய்விடுவார்கள், நல்லவர்கள்
போய் விடுவார்கள். அல் அவ்வலு ஃபல் அவ்வல், அதாவது முதலாவது உருவாகினவங்க முதலா போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்க முந்தி கொண்டவங்க, அப்ப அவங்களுடைய நலவு அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னால வாரவங்களுடைய நலவு அவர்களோடு ஒப்பிடுகிற குறைவாக இருக்கும். பின்னால வருகின்ற ஒரு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். இப்படி நல்லவர்கள் அல் அவ்வல் ஃபல் அவ்வல், ஒன்றன்பின் ஒன்றாக குறைந்து கொண்டே என்ன செய்வார்கள், போவார்கள். வயபகா ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர் அவி தம்ர் லா யுபாலிஹிமுல்லாஹு பால. கடைசில வயபகா எஞ்சி இருப்பார்கள். ஹுஃபாலா ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர், சில அறிவிப்புல பின்னால வருது கஹுஃபாலத்துன், அதாவது ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர். ஷஈர் என்றா கோதுமை. கோதுமையில எதை நம்ம சாப்பிட முடியும், ஆனா புறந்தளிடுவோம், இதெல்லாம் அவ்வளவு பொருத்தம் இல்லை. அப்படி எவைகளெல்லாம் எந்த பதர்களெல்லாம் நாங்கள் தள்ளி விடுகிறோமோ அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள். அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள். ஹுஃபாலத்துன் கஹுஃபாலத்தி ஷஈர், அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள். அவி தம்ர், அல்லது ஈத்தம்பழத்தில் சாப்பிட்டு நம்ம எல்லாம் எடுத்துட்டு நல்லவைகள் எல்லாம் பிரித்து எல்லாம் எடுத்து போட்டு கடைசி அதை வீசினாலும் பரவாயில்ல, அல்ல எங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு பகுதி வைப்புமே. இந்த மாதிரி ஒரு குரூப் என்ன செய்வாங்க, எஞ்சி இருப்பாங்க. பாருங்க, எப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையை சொல்லலை. இங்க குப்பையை சொல்லலை. குப்பைன்னா எப்பயும் வீசுவாங்க. ஆனா நல்லதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுவும் ஈத்தம்பழம் என்ற பேர் தான் அதுக்கும், கோதுமை என்ற பேர் தான் அதுக்கும், ஆனா பிரயோசனம் இல்லை. பிரயோசனம் இல்லாத ஒரு அந்த பகுதி, அந்த வகை என்ன செய்யும், எஞ்சி இருக்கும். அது மாதிரி மனிதர்களில் நல்லவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று விட கோதுமையின் பதர்களை போன்றும், அதே போன்று ஈத்தம்பழத்தின் அந்த பதர்களை போன்றும் எஞ்சிய விஷயங்களை போன்றும் மக்கள்ல சிலர் இருந்து கொண்டிருப்பார்கள். லா யுபாலிஹிம் அல்லாஹு பாலத்தன், அல்லாஹ் அவர்களை கணக்கிலேயே எடுக்க மாட்டான். அல்லாஹு தாலா அவர்களை ஒரு கணக்கிற்கும் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட மக்கள் கடைசியில் எஞ்சி இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல முடிவுல கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அபு அப்துல்லா இமாம் புகாரியுடைய புனைப்பெயர். அபு அப்துல்லா இமாம் புகாரியுடைய புனைப்பெயர். ஆனா இங்க என்ன முக்கியம்னா, இமாம் புகாரி திருமணம் முடிக்கல. இமாம் புகாரி திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடிக்காத அறிஞர்கள் இமாம் புகாரி, இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா இப்படி போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. ஆனா புனை பேர் என்ன செய்யுது, இருக்குது. எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உம்மு அப்துல்லா என்ற புனை பேர் இருக்குது, அவருக்கு இவருக்கு புனை பேர் இருக்கு. கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யுகாலு சொல்லப்படுகிறது, ஹுஃபாலா வ ஹுசாலா, ஹுஃபாலா வ ஹுசாலா, அதாவது இது ஹதீஸ்ல வர்றது ஹுஃபாலா. ஆனா ஹுஃபாலா என்று சொன்னாலும் சரி, ஹுசாலா என்று சொன்னாலும் சரி, எல்லாமே என்னது, பதரைத்தான் குறிக்கும். இதுல ஒரு அரபுக்கு ஒரு நோட் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த அமைப்பில் வரக்கூடிய எல்லா சொல்லும் குப்பை மாதிரி விஷயத்துக்கு தான் சொல்லும். ஜுபாலாண்ட என்ன, குப்பை. ஃபுஆலாண்ட அமைப்பில் நீங்க என்னென்னதெல்லாம் வருதோ அதில் என்னது, குப்பை, மண்டி, பதறு, இந்த மாதிரி அம்சங்களுக்கு தான் என்ன செய்யும், இந்த இது சொல்லப்படும். ஜுபாலா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் பெரும்பாலும் 90% என்னது, குப்பை. சுமாலாண்ட அரபுல நம்ம டீ குடிச்சிட்டு மிஞ்சுமே, அதுக்கு சுமாலான்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதான் வடிவம். அதே போல ஈத்தம்பழத்தில் இதுக்கெல்லாம் இப்போ ஹுஃபாலா என்ன சுமால், அந்த அதாவது ஹுஃபாலா ஹுசாலாண்ட வார்த்தை என்ன செய்து வருது. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் எஞ்சிற பகுதிகளுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ இங்க என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்றாங்க. நல்ல மக்கள் ஆரம்பத்திலேயே போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, ஒவ்வொரு மனிதனும் தன்ட்ட சலாஹியத் இருக்கின்றத நினைச்சுக்கிட்டு இருப்பான். தன்னிட்ட சலாஹியத் இருக்க, நலவு இருக்க நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நலவு தன்னிடத்திலே இருக்கிறது என்று நினைப்பதில் அவன் உண்மையாக இருந்தால் அது வரைக்கும் இந்த காலம் வரலன்னு அர்த்தம். அதில் உண்மை இருந்தால் அந்த காலம் வரலன்னு அர்த்தம். இந்த செய்தி இன்றைய காலத்தை என்ன செய்யலை, குறிக்கவில்லை. சரியா? வேணுமென்ற இது ஆரம்பமாகவோ என்ன ஒரு அவருடைய மத்தியம பகுதியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைய ஹைர் இன்னும் இருக்குது. ஹைர் என்ன செய்து உலகத்தில் நிறையவே இருக்குது. இந்த செய்தி கடைசி கால பகுதியை தான் என்ன செய்யுது, குறிக்குது. ஏன்னா இன்றைக்கு ஹைர் இருக்குது, நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம கண்கூடாக நலவுகளை கண்ணால் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிர்காலம் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம் மறுமை பற்றிய வெறுப்புடைய காலம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மோகம் வளர வளர நல்ல மக்கள் என்ன செய்வாங்க, குறைந்து கொண்டு போவார்கள். அப்படின்னா கெட்ட மக்கள் உருவாகி கொண்டு என்ன செய்வார்கள், வருவார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி இந்த தலைப்பு என்ன செய்கிறாரு, இதற்குள்ள கொண்டு வந்து போடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்.
அப்போ நம்ம உலக விஷயத்தில் மேலதிக ஆர்வம் காட்ட போனோம் என்று சொன்னால், அது ஹலாலாக இருந்தாலும் அதில் மேலதிக ஆர்வம் காட்ட போனோம்னு சொன்னால் நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், தூரமாக ஆரம்பிப்போம் என்பதற்கான ஒரு செய்தி இது. அடுத்ததாக இந்த தலைப்பு கீழே ஒரு செய்தி இமாம் புகாரி என்ன செய்றாரு கொண்டு வரார். அப்போ இமாம் புகாரிட்ட தலைப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நம்மளே பொதுவாக என்ன செய்ய பார்ப்போம்டா, தலைப்பு உபதலைப்புகளை குறைக்க தான் பார்ப்போம். ஒரு 10 செய்தியை கொண்டு வந்து ஒரு உபதலைப்புகளை போட தான் பார்ப்போம். இவர் என்ன செய்கிறாருண்டா, ஒரு ஹதீஸுக்கு ஒரு உபதலைப்பு என்ன செய்கிறாரு கொண்டு வந்து அதுக்கு சொல் வழக்கமெல்லாம் கொடுக்கறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ஃபிக்ஹ் இமாம் புகாரியுடைய கவனத்தில் எவ்வளோ இருந்தீங்கன்னு பாருங்க. அடுத்த செய்தி, பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால். பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால். சொத்து, மால்ன்றது சொத்து, பொருளாதாரம் எல்லாம். ஃபித்னாண்டா சோதனை, ஃபித்னாண்டா சோதனை. அப்ப பாபு மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால், சொத்துக்கள் பற்றிய அந்த சோதனையில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான பாடம். யுத்தகா தக்வா, அஞ்சு கொள்ளுதல், அது சம்பந்தமான பாடம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கடந்த நம்ம சென்ற வகுப்புல படித்த தலைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. சென்ற வகுப்புல படித்த தலைப்பெல்லாம் மால் சம்பந்தமாக வரல, சொத்து சம்பந்தமாக வரல. உலக மோகம், உலகத்தில் மூழ்குதல், உலகத்தில் போட்டி போடுறது என்ற அடிப்படையில் சில செய்திகள் என்ன செஞ்சார் கொண்டு வந்தார். ஆனால் இந்த தலைப்பு கீழே பொருளாதாரம், வருமானம், இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை இமாம் புகாரி என்ன செய்வார் கொண்டு வருவார். பாருங்க, முதலாவது என்ன கொண்டு வராருன்னு சொன்னா, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை இமாம் புகாரி என்ன செய்கிறாரு கொண்டு வருகிறார். சூரா அத்-தகாபுன், சூரா அத்-தகாபுன் 15வது அதாவது வசனம். அதாவது தகாபுன் என்பது அல்லாஹ் தஆலா மறுமை நாளுடைய பெயர்கள் உண்டா என்ன செய்றா சொல்றா. யௌமுத் தகாபுன், யௌமுத் தகாபுன்டா மறுமை நாளுடைய பெயர்கள்ல ஒன்று. அதாவது மனிதன் அறிவற்றவனாக நடந்து கொண்டு என்பதை உணர்ற காலம் யௌமுத் தகாபுன். இப்போ இதில் என்னன்னு சொன்னா, இந்த செய்தியை கொண்டு வர, அதில் என்ன கொண்டு வரான்னு சொன்ன, முதலாவது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் ஃபித்னா. இந்த ஃபித்னாவை எங்க சமுதாயத்தில் எப்படி விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த மாதிரி பாவமான செயல்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க ஃபித்னா விளங்கி வச்சுக்கிறான். ஃபித்னாடா பாவம். ஆனா குர்ஆன் சுன்னா பாவத்துக்கு மட்டும் ஃபித்னா யூஸ் பண்ணல. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் இங்க ஹராமான சொத்தை பத்தி சொல்லல. இங்க ஹராமான சொத்தை பத்தி அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்லவே இல்லை. ஏன்டா, ஹலாலான சொத்தை வச்சு தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்ற. ஹராமான சொத்துன்னு சொன்னா அது சப்ஜெக்ட் வேற. இங்க என்னடா, அம்வாலுக்கும் உங்களது சொத்துக்கள், வ அவுலாதுக்கும் உங்களது பிள்ளைகள், ஃபித்னா சோதனை. எப்படி என்று சொன்னா பாருங்க, இது நல்லா விளங்குறதுக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து ஒரு உரை நிகழ்த்துகின்றாங்க. மிம்பர்ல இருந்து உரை என்ன ஜும்மா நினைச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் மற்ற நேரங்களுக்கு என்ன செய்வாங்க, சாதாரண உரைகளுக்கு சில பொழுது மிம்பர்ல என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்துவாங்க. உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவங்கள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிக்கிட்டு வராங்க. அப்படி வாசல்ல விளையாடிக்கிட்டு வராங்க. இந்த விளையாடிக்கிட்டு வராங்கன்ற அர்த்தம் என்ன, பள்ளிக்குள்ள சின்ன பிள்ளைகளை விட்டு நல்லா விளையாடலாம்ன்ற அர்த்தம் அல்லது, சரியா? அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், பள்ளிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அழைத்து வந்தால் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது, இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. இதுல யாரும் அசௌகரியப்பட்டுக் கொள்ள கூடாது என்பதான் அதோட அர்த்தமே தவிர, அதற்காக வேண்டி பள்ளியில நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து வேண்டிய சத்தம் போட்டு தொழுகை என்ன செய்யலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹோட வீடு அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யுது இருக்குது, பிள்ளை வரத்தான் செய்யும். அதே நேரம் பெண்கள் பள்ளிக்கு வந்திருந்தாங்க. அப்ப பிள்ளைகளோட சவுண்ட் என்ன செய்யும், கேட்கும். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, நான் தொழுகைக்குள்ள நுழைவேன், தொழுகையை நீட்டி தொழணும் எண்ணத்துல நுழைவேன். ஆனா குழந்தையுடைய சத்தங்களை நான் கேட்பேன், குழந்தை அழுகிறது சத்தம் கேட்பேன். தாயுடைய மனம் அந்த குழந்தையுடைய அழுகையை நினைத்து துடிக்குமே, அதனால் தொழுகையை நான் என்ன செய்வேன், சுருக்கி கொள்வேன். திருப்பி அந்த பெண்களை வரவானான்னு சொன்னேன். ஹதீஸ்ல வரல. எப்படி வந்தது, தொழுகையை சுருக்கி கொள்வேன்னு வருதே ஒழிய, நீங்க தொழுகையை சுருக்கிறதுக்கு நீங்க தான் காரணமாகிறீங்க, அதனால வந்துடாங்க என்னது சொல்லல ரசூலுல்லாஹ். அப்ப ஃபிக்ஹ் சரியா விளங்கிக்கணும். ஜன்னிபு சுபியானக்கும் அனில் மசாஜித், உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளை விட்டு தூரமாக்குங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு லைவான ஹதீஸை வச்சு என்ன செய்றாங்க, செய்து கொண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பள்ளி விஷயத்தில் தொழுகிறவங்களுக்கு டிஸ்டர்பாக குர்ஆனே இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுதலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தொழுகையில ஓதுதலே இருக்கக்கூடாது. இந்த பகுதியை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறோம். நாங்கள் அலட்சியமாக இருந்து அந்த வேலை நடக்கக்கூடாது, அலட்சியமாக இருந்து அந்த வேலை நடக்கக்கூடாது. நம்ம கவனமாக இருந்து குழந்தைகள் சத்தங்கள் இது போன்றவைகள் கேட்பது, அதுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய அழகுக்கான ஆதாரம். அந்த குடும்பமே என்ன செய்யுது, மார்க்கம் படிக்குது, பள்ளிக்கு வருது, இது ஆதாரம். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதை இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பள்ளிக்குள்ள சில பிள்ளைகள் நேரத்தோடு முன்சஃப்ல இருந்துருவாங்க தொழுகிறதுக்கு.
அதுபோல் கடைசியில் இக்காமத் சொல்றவங்களும் வாரது யாராவது பின்னால் வந்து யார் சின்ன பிள்ளைகளை முன்னுக்கு விட்டது போ பின்னுக்கு அவனை திருப்பி அனுப்பிடுறது, அவன் கடைசி வரல நிற்பான். அப்போ நம்ம இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, நம்ம இந்த பள்ளிக்கு வரக்கூடாது. ஏன் முன்சப்பில் இருந்தால் பின்னுக்கு அனுப்பிடுறாங்க, அவன் இயல்பில் அது உண்டாகும். அதுக்கு பிறகு 15 வயசுல கூப்பிடுறது பள்ளிக்கு போ பள்ளிக்கு போன்னு, நீ தான் சின்னத்தில் அனுப்பிட்ட பரவானாண்டு திருப்பி பள்ளிக்கு போன்னு சொன்னா பிழை. முன்சப்புக்கு யார் வந்து முதலாவது சேர்றாரோ அவருக்கு தான் ரைட். அவங்க எத்தனை வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை வயது உள்ளவர்களா இருந்தாலும் பெரியவர்கள் முன்னால் இருக்க பழகணும். இதுதான் அந்த செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறோம், குழந்தை வருது, உடனே மிம்பர் விட்டு இறங்கினான். 2 பிள்ளைகளை கையில் எடுத்தான். மிம்பரில் போய் உட்கார்ந்து பிள்ளைகளை மடியில் வச்சுட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போல இந்த 2 பேரும் வந்தாங்க, என்னால் அது ஃபலம் அம்லிக் நஃப்சி, என் உள்ளத்தை வந்து இவங்களை பார்த்துட்டு கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கவர்ச்சி சின்ன பிள்ளை எடுத்துக்கொண்டு நான் ஏறிட்டேன். சதகல்லாஹ், அல்லாஹு தாலா உண்மை உரைத்தான். இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், இன்னமா அம்வாலுக்கும், உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் ஃபித்னா தான் என்பது அல்லாஹ் சொன்னது உண்மைதான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் பிராக்டிக்கலா காண்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபித்னா அப்படி என்றா இது இந்த மாதிரி நடக்கும், இதோட நிறுத்திக்கணும். இந்த மாதிரி இழுக்கக்கூடிய பாருங்க, ஒரு உரையை விட்டு இறங்க வேண்டிய நிலைமை என்ன செய்யும் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல ஒரு முறை நீண்ட நேரம் நிற்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு சலாம் கொடுத்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சுஜூத நீட்டின எதுக்காக வேண்டி சொன்னா, இன்னபினி இர்தஹலனி, என் பிள்ளை என்னை வாகனமாக எடுத்துக்கொண்டுட்டான். அப்படின்னா ஜமாஅத்து தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த அனுமதி, இமாமா இருக்கிற டைம்ல மற்றவங்களுக்கு அந்த அனுமதி இல்லை. ஆனா பிள்ளை வந்து முதுகுல ஏறிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, தனிய தொழுதால் எடுத்து வச்சுட்டு உனக்கிட்டானே. ஜமாத்தா தொழுற டைம்ல பிள்ளைய ரசூலுல்லாஹ் எடுக்கல, ஒன்றும் செய்யல, பேசாமல் இருந்தார்கள். பொறவு சொல்றாங்க, பிள்ளை இருக்கு ஃபக்கரிஹ்து, அவரை வந்து நான் வந்து இறக்குவதை வெறுத்தேன். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, கையில வச்சுக்கிட்டு தொழுதாங்க. இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம், கையில வைத்துக்கொண்டு தொழுதார்கள். இதுல இருந்தால் சில அறிஞர்கள் ஃபிக்ஹ் சட்டம் கொண்டு எடுப்பார்கள், யாருக்கு ஓத முடியாதோ அல்லது நீண்டமான சூரத்துக்குள்ள ஓத இரவு தொழுகைகளை நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம், ஒரு குர்ஆனை சுமந்து கொள்ள அனுமதி உண்டு. ஏன்னா இது தொழுகைக்கு வெளியுள்ள செயலை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, குழந்தையை வச்சு சுமந்து கொண்டிருந்தார்கள். மற்றபடிய குழந்தையே சுமக்கலாம்னா குர்ஆனை என்ன செய்யலாம், சுமக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஹனஃபி மதுஹபினரை தவிர அவங்கள்ட்ட தொழுகை பாத்தில், அப்படி வச்சுட்டு இருந்தா தொழுகை பாத்தில். அவர்களை தவிர மற்ற எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அதில் உடன்பாடான கருத்தில் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இது என்ன இங்க முக்கியம் என்று சொன்னால், ஃபித்னா தொழுகையில் நம்ம சுமந்தாலும் அது அனுமதி இல்லை. 2வது அம்சம் ஃபித்னா, அது அந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனநிலை வருது பாத்தீங்களா, இது ஃபித்னா. எது ஃபித்னா, உங்கள் குழந்தைகளும் ஃபித்னா, அதே போல உங்கள் சொத்துக்களும் ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வழி சொல்றாங்க, அதாவது ஃபித்னத்து ரஜுலி ஃபீ மாலிஹி வ அஹ்லிஹி வ ஜாரிஹி துகஃபிரு ஹஸ்ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸதகா அப்படின்றாங்க. ஒரு மனிதனுக்கு சொத்துல ஏற்படக்கூடிய ஃபித்னா, அண்டை வீட்டு விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, மனைவி விஷயத்தில் கணவன் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை தொழுகை, நோன்பு, சதகாக்கள் பரிகாரமாக அமைந்து விடும். அப்படின்னா என்ன, பாவத்தை செஞ்சு போட்டு அந்த ஃபித்னா சொல்லலை, சரியா, ஏதோ மோசமான மார்க்கத்துக்கு முரணா அவளை செஞ்சுட்டு தொழுகை சதக்கா அதை வந்து பரிமாறமாக்கி விட, அது வேற சாப்டருக்குள்ளால வரும். இது அதை சொல்லலை. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை கவர்ச்சியால நம்ம ஒரு தவறு விட்டுருவோம், அதே போல மனைவி விஷயத்துல தவறு விட்டுருவோம், கணவன் விஷயத்துல மனைவியை தவறு விட்டுருவா. அதாவது இந்த உலக ஆசையில பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படி ஹலால் வடிவம் தான், கொஞ்சம் எல்லை மீறிய செஞ்சிடும் போயிடுவோம். இந்த மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த மன ஆசைகள் எல்லாவற்றையும் தொழுகை, நோன்பு, சதக்கா என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னதா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப ஃபித்னா நீங்க சொல்லப்படுறது கவர்ச்சி அதுல இருக்குது. எதுலெல்லாம் உலக கவர்ச்சி இருக்கிறதோ அதெல்லாம் ஃபித்னா, எதுலெல்லாம் உலக கவர்ச்சி இருக்கிறதோ அதெல்லாம் ஃபித்னா. இந்த ஃபித்னா நம்ம அளவு கடந்து போனோம்டா அழிச்சிரும், அதுல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாவற்றுக்கும். அப்ப இன்னும் அவுலாதுக்கும், உங்களோட குழந்தைகள், அம்வாலுக்கும் சொத்துக்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இதுக்கு ஒரு ஹதீஸ் கொண்டு வராரு, அழகான ஒரு செய்தி. 6435வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், தஇஸ அப்துத் தீனார் வத் திர்ஹம் வல் கதீஃபா வல் ஹமீஸா இன் உஅதிய ரதி வ இல்லம் யுஅத லம் யர்த. அதாவது தஇஸ அப்துத் தீனார், தீனாரின் அடிமை நாசமடைந்தான், தீனாரின் அடிமை நாசமடைந்தான், திர்ஹத்தின் அடிமை நாசமடைந்தான் அல்லது நாசமடையட்டும். வல் கதீஃபா வல் ஹமீஸா, கம்பளி
அதே போன்று விதுவிதுப்பான போர்வைகளின் அடிமை நாசமடையட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்வைகள் அடிமை நாசமடையட்டும். இன் உதிய ரதி, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்டா, கிடைச்சா திருப்தி இருக்கும், வ இல்லம் யுஅத, சந்தோஷம் இருக்கும், வ இல்லம் யுஅத, கிடைக்கலண்டா வெறுப்பு. அப்ப அதான் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை என்ன செய்யாது, இருக்காது. இப்படிப்பட்ட அடிமைகள் நாசமடையட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட அடிமைகள் நாசமடையட்டும். பொருளாதாரத்துக்கு அடிமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்குள்ள எப்படி சொல்றாங்கன்னா அப்துத் தீனார். சுபான், ரசூலுல்லாஹோட வார்த்தை அப்துத் தீனார். இதை நம்ம இலக்கியத்துக்கு பேச்சுக்கு நடைக்கு சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன வஹி அப்துத் தீனார். தீனார் என்றது அன்றைய கால தங்க நாணயத்துடைய வடிவம், திர்ஹம் என்பது வெள்ளி நாணயத்துடைய வடிவம். அப்ப தாயிசா அப்துத் தீனார், தாயிசா அப்துத் திர்ஹம். இப்ப ஹதீஸ்ல வந்து ஸஹப் அப்படினு வந்தா எதை குறிக்காது, நேரடியாக நாணயத்தை குறிக்காது. நாணயத்தையும் குறிக்கும், நகையையும் குறிக்கும், நாணயத்தையும் குறிக்கும், தங்கமான எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா தீனார் என்று வந்தா அது வெறும் நாணயத்தை மட்டும் தான் என்ன செய்யும், கொயின்ஸை மட்டும் தான் என்ன செய்யும், குறிக்கும். அதே போல திர்ஹம் அப்படியே, திர்ஹம் என்று வந்தா அது வந்து என்ன செய்யும், வெள்ளியான நாணயத்தை மட்டும் குறிக்கும். ஆனா வரிக், ஃபில்லா இந்த வார்த்தைகள் வந்து சொன்னா அதை என்ன குறிக்கும், எல்லா வெள்ளியையும் குறிக்கும். ஹதீஸ்ல இங்க தீனார் வருது, பொருளாதாரத்தை மட்டும், அதாவது பணத்தை குறிச்சு வருது. இங்க என்ன வரைக்கிறோம்னா பணத்தை குறித்து வருகிறது. தாயிசா அப்துத் தீனார், தாயிசா அப்துத் திர்ஹம். அதே போன்று திர்ஹத்துடைய அடிமை நாசமடையட்டும். வல் கத்தீஃபா, கத்தீஃபா ஹமீசான்னு சொன்னா ஒரு போர்வை, அதில் வெது வெதுப்பான அந்த நூல்கள்லாம் போட்டு போத்தினா வந்து திருப்பி திருப்பி வரப்படாது நினைக்கிற மாதிரியான போர்வைக்குதே, இதனுடைய அடிமைகள் நாசமடையட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா கவர்ச்சி போர்வைகளுடைய இதில் வந்து தூக்கம், நம்ம தொழுகையை மிஸ் பண்ணக்கூடிய அளவான தூக்கத்தையும் குறிக்கும். நம்ம கவர்ச்சியாக இந்த ட்ரெஸ்ஸுகளில் கவர்ச்சி அடைகிறோமே, வீட்டை அலங்கரிக்கிற அதை அலங்கரிக்கிற இந்த ட்ரெஸ் கவர்ச்சி இருக்குது, இதை எல்லை மீறுறது, இதுல எல்லை மீறுவதையும் இது என்ன செய்யும், குறிக்கும். அப்ப தாயிசா அப்துத் தீனார் வ திர்ஹம் வல் கதீஃபா வல் ஹமீஸா இன் உதிய ரதி, இன் உதிய ரதி. அப்ப அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா, யாருக்கு அந்த பொருளாதாரத்தை அதிகமாக தேடி இந்த மாதிரி போகணுமோ, யார் அதை கிடைச்சி பழகிட்டாங்களோ அவங்கள்ட்ட இயல்பிலேயே நன்றி கெட்ட குணம் வளரும், இயல்பிலேயே நன்றி கெட்ட குணம் வளரும். ஏன், அதிகமாக நம்ம கொடுத்து 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 போகிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, அவங்கள்ட்ட வந்து அந்த திருப்தி தன்மை குறைஞ்சிட்டே வரும், திருப்தி தன்மை குறைஞ்சிட்டே வரும். திருப்தி தன்மை, அதாவது திருப்தியான அந்த தன்மை குறைஞ்சிட்டே வந்தா நன்றி செலுத்துற தன்மை என்ன செய்யும், குறையும். நன்றி செலுத்துற தன்மை குறையது காரணம் போதாதென்ற மனப்பான்மை, போதாதென்ற மனப்பான்மை. இதனால பார்ப்பீங்க, கடுமையான ஏழைகள், சாப்பிடுறதுக்கு வழி இல்லாதவங்க ஒரு அரிசியில் படுற சந்தோஷம் பெரும் மாளிகையில் சிலவங்களுக்கு வராது. பெரும் மாளிகையில் வர என்ன காரணம்டா, அவங்க ஒரேடியாக இந்த இடத்துக்கு வரல, அவங்களுக்கு அதே சந்தோஷம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு அபிவிருத்தி ஆயிட்டு. இதனால எவ்வளோ கிடைச்சாலும் போதாதென்ற மனப்பான்மை இருந்தா அவன்கிட்ட நன்றி கெட்ட குணம் இயற்கையாக வரும். ஏன்னா போதாதென்ற மனப்பையில் வைக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது வலா துபத்திர் தப்தீரா இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம், வீண்விரயம் செய்கின்றவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள். சைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இறைவனுக்கு நிராகரித்தவனாக அவன் இருந்தான், அதான் நன்றி கெட்டவனாக இருந்தான். வீண்விரயம் செஞ்சா என்ன, உதாரித்தனமா செலவழிக்கிறது, கணக்கில்லாமல் செலவழிக்கிறது, சும்மா வீணான விஷயங்களுக்கு செலவழிக்கிறது. இவன்ட்ட அதோட பெருமதி இல்லை, அதுக்குரிய பெருமதி தெரியாது. பெருமதி தெரியாண்டா சைத்தான் எப்படி இறைவனுக்கு நன்றி கெட்டவனா இருந்தானோ அது மாதிரி இவன் என்ன செய்வான், நன்றி கெட்டவனாக இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இந்த திருப்தியின்மை என்கின்ற மனப்பான்மை எதனால உருவாகும், எமக்கு மேல பொருளாதாரத்துடைய ஆசையை போக விட்டால் ஆசை இருக்கும், அந்த ஃபித்னா என்ற பகுதியை நாம் அதிகரிக்க விட்டோம்னா என்ன செய்யும், திருப்தியின்மை என்ற ஒரு மனப்பான்மை என்ன செய்யும், உருவாகும். இதை பின்னால் சில செய்திகள் வருது, இதில் இந்த செய்தி அதல்ல, இன்னும் சில செய்திகளில் இமாம் புகாரி நல்லா தெளிவாக சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது ஒரு செய்தி, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தாயிசா அப்துத் தீனார், தாயிசா அப்துத் திர்ஹம் வல் கதீஃபா வல் ஹமீஸா இன் உதிய ரதி வ இல்லம் யுத லம் யர்தா. தீனாருடைய திர்ஹத்துடைய போர்வைகளுடைய அடிமை நாசமடைந்தான். வ இல்லம் யுத, அதாவது கொடுத்தால், இன் உதிய ரதி கொடுக்கப்பட்டால் திருப்தி, கொடுக்கப்படாட்டி அவனுக்கு திருப்தி இல்லை. எந்த நிலையிலும் திருப்தி உள்ளவன் தான் அடிமை இல்லாதவன், எந்த நிலையிலையும் திருப்தியான வாழ்க்கை வாழுகின்றவன் அடிமை இல்லாதவன். அடுத்த செய்தி 6436வது இலக்கம். இது எல்லாம் கேட்ட செய்தி, ஆனால் பல அறிவிப்புகளை இமாம் புகாரி கொண்டு வரார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற முதல் அறிவிப்பா என்ன தலைப்பு கீழே, மா யுத்தகா மின் ஃபித்னத்தில் மால், சொத்துடைய ஃபித்னா சம்பந்தமான எச்சரிக்கை. அதில் இரண்டாவது செய்தியாக, மூன்றாவது செய்தி ஒன்று குர்ஆன், இந்த இரண்டாவது ஹதீஸ் இது. லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் தஹப் மின் வாதியானி மின் மால், ஆதமுடைய மகனுக்கு
சொத்துக்களால் 2 ஓடைகள் இருந்தால், ஓடைகள் அல்ல, இன்னைக்கு வாதி என்று சொன்னால் தண்ணீர் ஓடன் மட்டும் அர்த்தம் இல்லை, பள்ளத்தாக்குகள், பள்ளங்கள், 2 பள்ளங்கள் இருக்கு, அவனுக்கு சொத்தால நிரம்பி இருக்குது, பணம் நிரம்பி இருக்கு, இருந்தாலும் தாலிதா மூன்றாவதை அவன் என்ன செய்வான், தேடுவான். வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனுடைய ஜௌஃப், இந்த கல்ப, இந்த நடுப்பகுதியை மண்ணை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, நிரப்பாது. வயதூபுல்லாஹு அலா மன் தாப், யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களது பாவங்களை இறைவன் மன்னிப்பான். யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களது பாவங்களை இறைவன் மன்னிப்பான். இந்த செய்தி என்ன தெரியுமா, நம்ம வளமையாக கேட்ட செய்தி, பெரிய விளக்கம் இதுக்கு தேவை கிடையாது. ஆனால் இதில் ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனுடைய ஜௌஃப், இந்த இதயத்தை, நெஞ்சை, இந்த நடுப்பகுதியை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாதுன்னு 2 அர்த்தம். ஒன்று, அவனுக்கு மவுத்து டைமில் மட்டும்தான் என்ன செய்யும், ஒன்று தேவையில்லைன்ற எண்ணம் வரும் ஒன்று. 2வது, இனி எவ்வளோதான் தேடினாலும் மண் தான் உன்னோட பொடி கடைசியாக. இந்த 2 அர்த்தமும் இருக்குது. கடைசி நேரத்தில் தான் அவனுக்கு எல்லாம் தேவையில்லாமல் போகும் என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீ எவ்வளோ தேடினாலும் நீ இறுதியாக மண்ணால் நிரப்பப்பட போறவன், இறுதியாக மண்ணால் நீ நிரப்பப்படக்கூடியவன். வஃபீஹா நுஈதுக்கும் மின்ஹா ஹலக்னாக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், அதாவது பூமியில் தான் நான் படைத்தோம், வஃபீஹா நுஈதுக்கும், அதில் தான் உங்களை திருப்பி அனுப்புவோம், வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும், அங்கிருந்து தான் திருப்பி எடுப்போம், தாரத்தன் உஹ்ரா, மறுபடியும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். எனவே மண் கடைசியாக நிரப்பக்கூடிய இந்த நிலையில் மனிதன் என்ன செய்யணும், அளவான ஆசை வைத்திருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றான். ஆனால் மனிதனுடைய இயல்பு 2 இருந்தால் 3, 3 இருந்தால் 4, 4 இருந்தால் 10, இப்படி தான் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யாரெல்லாம் இதை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை தவிர என்ற மாதிரி அந்த செய்தி என்னது, வயதூபுல்லாஹு அலா மன் தாப். அடுத்ததாக இதே செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய அதே செய்தியை 6437 விளக்கத்தை செய்கிறார், பதிவு செய்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன மாற்றம், அங்கே இப்னு ஜுரைஜிலிருந்து அபு ஆசிம் அறிவிக்கிறார், இங்கே மஹ்லத் அறிவிக்கிறார். அந்த செய்தி இமாம் புகாரி கொண்டு வராரு. அதில் சில வார்த்தைகள் கொஞ்சம் என்ன செய்து மாற்றமாக வருது. எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், லவ் அன்ன லிப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு இருந்தால், மிஸ்ல வாதின், அங்க வாதியான் 2, இங்கே மிஸ்ல வாதின், ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு ஓடை இருந்தால், மாலன் சொத்துக்கள், அந்த அளவுக்கு சொத்து இருந்தால், ல அஹப்ப, அவன் விரும்புவான், அன்னலஹு இலைஹி மிஸ்ல, அதை போட்டு இன்னொன்று அவனுக்கு இருக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்வான், விரும்புவான். அப்பதான் இது போனால் அதுக்கு ரீப்ளேஸ் ஆகும் அப்படி என்னது, அப்படி ஒரு சிந்தனை என்ன செய்யும் மனிதன்ட்ட வரும், ஒன்று போனால் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது வரும். வலா யம்லஉ ஐன இப்னி ஆதம், இதான் மிக முக்கியம். அந்த நான் சொன்னதுல 2 கருத்து சொன்னேன், அதுல 2வது கருத்துக்கு இது வலுவாகி பாருங்க. வலா யம்லஉ ஐன இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய கண்ணை, அங்க ஜௌஃப், இங்க கண். வலா யம்லஉ ஐன இப்னி ஆதம இல்ல துராப், மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. இது எந்த கருத்தை வலியுறுத்துது, கடைசியில் பொடி மண்ணாக போகும். நீ கண்ணால பண்ண கவர்ச்சியால் ஆசைப்படுறாய், ஆனா அந்த கண்ணெல்லாம் நிரப்ப போறது மண் தான், அதனால அந்த அளவு ஆசைப்படாது என்று அந்த கருத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. மண், அதாவது மண்ணை சந்திக்கிற நாளில் தான் ஆசை நிற்கும் என்ற கருத்து தான் 1வது கருத்து. ஆனால் இன்னொன்று என்ன, வெறும் மண்ணாக போகக்கூடிய உடம்பு என்றதை இந்த கண் தான் என்று சொல்ற செய்தி என்ன செய்து சொல்லுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுலேயும் வயதூபுல்லாஹு அலா மன் தாப், பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குவான் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இதான் மிக முக்கியம். கால இப்னு அப்பாஸ் ஃபலா அத்ரி, அவ இந்த ரிசல்ட்டே பார்த்துக்கங்க, நான் ஒரு சொல்ல போறேன். ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, மினல் குர்ஆனி ஹுவ அம்லா, இது குர்ஆன்ல உள்ளதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்லிட்டு, ஃபலா அத்ரி மினல் குர்ஆனி ஹுவ அம்லா, இது குர்ஆன்ல உள்ள வசனமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. யார் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. கால வ சமிஅது இப்னு ஜுபைர் யகூலு ذلك அலல் மிம்பர், இப்னு ஜுபைர் மிம்பரில் இதை சொல்லுவதை நான் கேட்டேன். அப்படியான இந்த இப்னு அப்பாஸ் சொல்றது யார் கேட்கிறாரோ அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்னு அப்பாஸ் சொல்ற மாதிரியும் கேட்டேன், இதே விஷயத்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் சொல்ற மாதிரி என்ன செஞ்சேன் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப பாருங்க, நான் அதுக்குரிய விளக்கத்துக்கு முன்னால அடுத்த செய்தியை பாருங்க. இப்னு ஜுபைர் சொல்ற மாதிரி கேட்டேன்னு வருது, அந்த ரிவாயத்தை இமாம் புகாரி மறுபடி கொண்டு வராரு. 6438வது இலக்கம், ஒரே செய்தி 4-5 இடத்துல என்ன செய்யறாரு, ஒரே இடத்துல கொண்டு வராரு. இமாம் புகாரியுடைய மக்சத பாருங்க. அடுத்த செய்தி என்ன தெரியுமா, இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை, முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் மதீனாவில் பிறந்த அவ்வல் மௌலித் யூலது பில் மதீனா, மதீனாவில் பிறந்த அது உலித பில் மதீனா, மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்ப
அவர் வந்து மிம்பர்ல சொல்ல நான் கேட்டேன். அலல் மிம்பரி பிமக்கா ஃபீ குத்பதி, அவரது உரையிலே குத்பாவிலே மக்கால சொன்னார். யகூல் யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றவர்களாக இருந்தார்கள். லவ் அன்ன பின் ஆதம், இப்னு ஆதமுடைய மகன், உஅதிய வாதியன் மலிஅம் மின் ذهب, தங்கத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு அவனுக்கு கொடுக்கப்படுது, ஒரு ஓடை கொடுக்கப்படுகிறது. அஹப்ப இலைஹி தானியன், அதற்கு இரண்டாவது அவன் என்ன செய்வான்? ஆசைப்படுவான். வலவ் உஅதிய தானியன், சரி இரண்டாவது ஆசைப்பட்டான் என்று இரண்டாவது கொடுக்கப்பட்டால், அஹப்ப இலைஹி தாலிசன், மூன்றாவது அவன் என்ன செய்வான்? விரும்புவான். வலா யசுத்து ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப், ஆதமுடைய மகனுடைய இதயத்தை, ஜௌஃபன இதயத்தை சொல்றது சரியா, இதயத்தை துராபை தவிர, இந்த நடுப்பகுதியை மண்ணை தவிர வேறு எதுவும் அடைக்காது. சத்து வேறு எதுவும் என்ன செய்யாது? அடைக்காது. அப்படின்னா கடைசி திருப்தி அவனுக்கு மண்ணு போடுற டைம்ல தான் என்ன செய்யும்? வரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வயதூபுல்லாஹு அலா மன் தாப், யார் தௌபா செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிப்பான். எத்தனாவது அறிவிப்பு இது? மூன்றாவது அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு இப்னு அப்பாஸ்ல அவங்களோட ரெண்டு அறிவிப்பு, அடுத்து அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அறிவிப்பு. அடுத்து பாருங்க 6439 அடுத்த செய்தி. இதே செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன லிப்னி ஆதம வாதியம் மின் ذهب, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஓடை இருந்தால், அஹப்ப யகூன லஹு வாதியான், இரண்டு ஓடை இருக்க வேண்டும் என்று என்ன செய்வான்? ஆசைப்படுவான். வலை யம்ல அஃபாஹு, அவனது வாயை பாருங்க, கண்ணு ஜௌஃப், இப்ப ஃபா, அவனது வாயை இல்லத்துரா, மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. வயதூபுல்லாஹு அலா மன் தாப், அல்லாஹு தஆலா தௌபா செய்கின்றவர்களுக்கு, மன்னிப்பு தேடுவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி 6440வது இலக்கம், அதே செய்தி. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. யார் வழியா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வழியா. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வழியா. எப்படி சொல்றாங்கடா? குன்னா நரா ஹாதா மினல் குர்ஆன், இதை நாங்கள் குர்ஆனில் ஒரு வசனமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், கருதினோம். சரியா? ஒன்று. ஹத்தா நஸலத், எதுவரைக்கும்? அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும். அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும் இது எது? குர்ஆன்ல உள்ளது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? நம்பினோம். சூரத்து தகாசுர் ஒன்னது. ஏன்னா அல்ஹாகுமுத் தகாசுர் இதே கருத்து தான். அல்ஹாக்கும் அத் தகாசுர், அதிகமாக தேடுதல் உங்களை பாழாக்கி விட்டது, திசை திருப்பிட்டு. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும். அதே செய்திதான் இதில் சொல்லப்படுது. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்திக்கு நம்ம போவதற்கு முன்னால இப்போ நான் 5 அறிவிப்பு நான் பார்க்குறோம். இந்த அறிவிப்புக்கள்ல, அதாவது 5 அறிவிப்பு பார்க்குறோம். இந்த அறிவிப்புக்கள்ல 2 அறிவிப்புகள், ஒன்று இப்னு அப்பாஸ் நாங்களோட அறிவிப்பு, அடுத்த உபை இப்னு கஅப் அறிவிப்புல என்ன வருது? இது குர்ஆன்ல உள்ளதா இல்லையான்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. உபை இப்னு கஅப் சொல்றாங்க இது குர்ஆன்ல உள்ளதா கருதி கொண்டிருந்தோம் இதுவரைக்கும்ன்றாங்க. இதை எப்படி கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவருடாம விளங்கினாங்க என்பதை ஒரு பக்கத்தை விட்டுட்டு இப்போ எப்படி விளங்கப்படுத்துறாங்க சொல்லிடுறேன் இந்த செய்தியை. அதாவது இது இஸ்லாமிய அறிவு என்பது ஒரு சமுதாயத்துடைய பாரம்பரிய அறிவு. இன்றைக்கு நான் ஒன்று வந்துட்டு எனக்கு அற்புதமான ஒரு விளக்கம் எனக்கு படுது ஒரு செய்திக்கு, அது எவ்வளோதான் அற்புதமாக இருந்தாலும் குப்பையில் தான் என்ன செய்யணும்? அதை போடணும். ஏன்? 1400 வருஷமாக பாதுகாக்கப்பட்ட செய்தி இது. இதுக்கு 1400 வருஷமா சமுதாயம் டோட்டலா ஒரு மாதிரி விளங்கி இருக்கிற நேரத்தில், அதுக்கு சப்போர்ட்டாக எல்லா குர்ஆன் ஹதீஸ் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் பட்டதுனால 1400 வருஷத்துல விளக்கம் தலைகீழா என்ன செஞ்சிடாது? மாறிடாது. இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு வேணும்னா சந்தோஷமா இருக்கும், எந்த இது கேட்குற 4 பேருக்கு வேணும்னா என்ன செய்யலாம்? ஓ, திருப்தியாகி நல்ல ஒரு புதிய கருத்தாகி நல்ல. ஆனால் அது வேஸ்ட், பிரயோஜனமே என்னது? கிடையாது. அதே மாதிரி தான் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, சஹாபாக்களே சில விஷயங்களை குர்ஆனா இல்லையான்னு தெரியாம இருந்தாங்க. மந்திக்கிற முதல் ரிசல்ட் இப்போ சஹாபாக்கள் இந்த ஹதீஸை தட்டக்கூடாது, ஏன்னா இப்போ போதும் நிறைய போயிடுச்சு. அப்போ இதை எப்படி காப்பாற்றுறதுக்கு எடுத்த விளக்கம் சஹாபாக்கள் அனுப்பிடுறது. குர்ஆனை காப்பாற்ற சஹாபாக்களை அனுப்பிடுவோம் அப்படி எடுத்துக்காட்டு. இப்போ சஹாபாக்கள் சில விஷயங்களை குர்ஆனா இல்லையான்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ இது எதில் கையடிக்கப்படுது? குர்ஆனில். எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து குர்ஆனை பாதுகாத்தார்கள் அப்படி என்ற சப்ஜெக்டில். அப்போ அது ஏற்கனவே என்னது? ஹுசைமத் இப்னு சாபித்ர செய்தி சரியா? அங்கே இங்கெல்லாம் என்ன செய்தி? இந்த செய்தி. இப்போ இதில் இப்னு அப்பாஸ் சந்தேகப்பட்டார்கள், இவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்ற பகுதிக்கு என்னது போயிட்டு இருக்கு. அப்படி என்ற இப்னு அப்பாஸ் யாரு? அல்லாஹும்ம ஃபக்கஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல், மார்க்க விளக்கம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிப்ருல் உம்மா, இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர். குர்ஆனிய நாலேஜ் மற்ற விடுங்க, முதல் நாலேஜ் அவட்ட என்ன?
குர்ஆன் முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியராக இருந்தவர் தான் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கே இது குர்ஆன்ல இருந்தா இல்லையான்னு தெரியாம மற்றவங்களுக்கு என்ன நிலைமை? உபை இப்னு கஅப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட குர்ஆன் விஷயத்துல பிரபலியமானவர். இந்த ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க. அதை மற்றவங்களோட நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ். அப்ப இது வந்து என்னது? அல் ஃபஹ்முல் மஅகூஸ், தலைகீழான விளக்கம். இதை சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நம்ம குர்ஆனுடைய விஷயத்துல எப்படி சட்டம் மாற்றி நாம சில வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறோமோ, நான் ஓதுறோம், ஆனால் சட்டங்கள் மாற்றப்பட்டாச்சு. அதே மாதிரி இஸ்லாமிய அறிஞர்கள் இது போல ஒரு 15க்கு மேல 20க்கு வரைக்கும் வைங்க ஒரு சில ஹதீஸ்கள் வருகின்றன. இந்த ஹதீஸுக்கெல்லாம் அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல எப்படி ஓதல் சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருந்ததோ அதே போல ஓதல் மாற்றப்பட்ட வசனங்களும் உள்ளன. மன்சூஹு திலாவா வசனங்கள் உள்ளன. அப்படி மாற்ற குர்ஆனில் உள்ள ஓதல் வசனமாக அதை இறங்கிட்டு ஓதலை இறைவனை என்ன செஞ்சான்? மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது, மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது என்று அர்த்தம். இது குர்ஆனில் உள்ளதா இல்லையா என இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க தானே. இதுல விஷயம் அதல்ல. இப்ப உள்ள குர்ஆன்ல அதுல என்ன இப்னு அப்பாஸ் தெரியாதா? உமர்லாண்ட கேட்டு சொல்லலதா? இது ஆரம்பத்தில் குர்ஆனிய வசனமாக இருந்து ஓதல் மாற்றப்பட்ட வசனமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. விளங்கிட்டா? இது ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வந்த ஹதீஸுடைய வார்த்தைகளா, ஆரம்பமாக குர்ஆன் ஓதல் சட்டமாக இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய விஷயமாக இருந்து மாற்றப்பட்டதான்னு எனக்கு என்னது தெரியாது. இந்த குர்ஆன்ல அவர் என்ன செய்யல? எதையும் செய்யல. அதே தான் உபை இப்னு கஅப் உறுதியா சொல்றாரு. இது ஆரம்பமாக என்ன செஞ்சாங்க? குன்னா நரா, நாங்கள் இப்படித்தான் அதை பார்த்தோம். குர்ஆன் வசனமாக இருந்தது. பின்னர் என்ன செஞ்சது? ஓதல் மாற்றப்பட்டுட்டு. ஓதல் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறாங்க. சட்டம் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எல்லாம் விளக்கம் சொன்னீங்களோ அத்தனை இதுல இருக்குது. சட்டம் மாற்றப்படுறதுல என்னென்ன விளக்கம் என்னென்ன நியாயம் சொன்னாங்களோ அத்தனை இதுல இருக்குது. சட்டம் மாற்றப்படுறதும் பிழை என்று மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. சட்டம் மாற்றப்படுறதும் இல்லை, மாற்றமே இல்லைன்ட்டாங்க, நசுக இல்லைன்ட்டாங்க. அதனால புரிஞ்சுக்கொள்ளணும், இது தவறான வழிகட்டான தலைப்பு அதல்ல. என்றாலும் இந்த இடத்துல நம்ம இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது குர்ஆனுடைய வசனங்கள். என்ன? குர்ஆனுடைய வசனங்கள் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, சட்டமும் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா நன்சஹ் மின் ஆயா, எந்த ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றினாலும், அவு நுன்சிஹா, மறக்கடிக்க செய்தாலும், நதி பிஹைரி மின்ஹா. பாருங்க, மறக்கடிச்சனால இப்னு அப்பாஸ் சொல்றாங்க இது குர்ஆன் வசனமா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குர்ஆனை என்ன நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் பாதுகாப்போம். அதனால ஹதீஸுடைய பாதுகாப்பு, குர்ஆனுடைய பாதுகாப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் அளித்த விஷயம். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன செஞ்சுட்டா? ரெண்டையும் உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய விஷயம். இந்த ஃபஹ்முல் மஅகூஸிக்கு தலைகீழான விளக்கம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எந்த பிரயோசனத்தை என்னது தராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திக்குரிய விளக்கங்கள் இந்த ஏற்படுத்தக்கூடிய நம்ம நிறைய என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஹாதல் மால் ஹதிரா ஹுல்வா. இது ஒரு தலைப்பு. இந்த சொத்து ஹதிரா, அஹ்தரடா பச்சை, ஹதிரடா பசுமையானது, ஹதிராண்டா பசுமையானது, ஹுல்வா இனிமையானது. சொத்து வந்து உலகத்தில் எவ்வளோ இறைச்சம் உள்ளவனுக்கு பசுமையானதா இனிமையானதா? எனக்கு இந்த உலகத்தில் எந்த அலங்காரத்தை பற்றியும் மொத்தம் வந்து எனக்கு அதில் என்னது மனசில் வந்து அதை பற்றிய சந்தோஷமே தேவையோ இல்லை என்றா அது பிழை, அது பொய். அப்படி ஒரு இடத்தை அடைய இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை சொல்லிட்டாங்க. அந்த நிலைமை என்ன செய்யாது, வராது. பக்தியில் உச்சகட்டத்தை அடைகிறதா தொழுகிற நேரத்தில் என்ன நடந்தாலும் விளங்கலன்னு விளக்கம் சொல்கிறாங்க. ரசூலாங்களுக்கு பக்கத்தில் பிள்ளை சத்தம் போடுறது விளங்குது, பின்னால் சத்தம் போடுற விளங்கி தொழுகை என்ன செஞ்சிடறாங்க, சுருக்கிறாங்க. ஆனால் சில செய்திகள் என்ன வருது, ஒருவர் தொழுதாராம், அவர் தொழுதுட்டிக்க கூட அந்த குளவி இருக்குது ஜம்பூர், அது வந்து குத்திச்சான் 19 குத்து. தொழுது முடிஞ்சவரை குத்துனதை என்ன செஞ்சுதான் விளங்கிச்சான்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா தொழுது முடிஞ்ச பிறகுதான், அதாவது ரசூலா சொன்னாங்க, துலுல் அக்ரப், தேளை கொள்ளுங்கள், லா ததா, அதாவது லா ததா முசல்லியன் இல்லா லதகத்து, எந்த தொழுகையாலே கண்டாலும் கடிச்சு கொத்திருது என்றாங்க ரசூலா. அப்படின்னா என்ன, தொழுகிற டைம்ல மிச்சம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஒரு விஷயத்தில் இதுவும் உண்டு. விளங்கிட்டா? இப்போ நம்ம அதாவது இந்த மாதிரி மதனியத்து உண்டாகின பின்னால் அதுகள் குறைந்திருந்தாலும் கிராமங்களில் வந்து அச்சப்படக்கூடிய விஷயங்கள் அதுவும் என்னது தொழுகை பாழாக்கிடும். இந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் உண்டு. அப்போ இந்த அளவு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். அது தொழுகையில் வந்து எங்களுக்கு அது நடந்தால் விளங்கலை, இது நடந்தால் விளங்கலை என்று அபூபக்கர் கூட ரசூலுல்லாஹ் நடந்து வந்ததை என்ன செஞ்சுட்டு விளங்கிட்டு தான் பார்க்குறோம். அப்படி ஒரு பக்தியாக இருந்தால் அவர் தொழல, வேற எதில் எந்திக்கிறார், வேறு யோசனை இருந்தாலும் பின்னால் என்ன நடக்குதுன்னு என்ன செய்யாது, விளங்காது. இதே நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். கூடுதலான ஈடுபாடு இருந்து மக்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாமல் போகிற கட்டங்கள் உண்டு. அதுக்காக நீ மனிதாபிமான இல்லை, மனித வட்டத்துட்டு போகிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது,
இந்த குத்தினதே விளங்கலைன்றது என்னது ஒரு தவறான ஒரு வாதம். இங்க என்னன்னு சொன்னா ஹாதல் மால் ஹதிரா ஹுல்வா, இந்த சொத்து இனிமையானது பசுமையானது. உலகத்துல எல்லா தக்குவா உள்ளவனுக்கும் அதை என்ன செய்யும், இறைச்சவர்களுக்கு இந்த நிலை இருக்கும். அதனால பின்னால் ஒரு செய்தி கொண்டு வர இமாம் புகாரி. வகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸ், மக்களுக்கு தஸ்யீன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இந்த உலகத்துடைய எல்லாத்துக்கும் ஜீனத்தை தான் யூஸ் பண்ணுது. எங்கட இடத்திலிருந்து எல்லாம் ஜீனத் அல்ல, எங்களுடைய அறிவிலிருந்து எங்களுடைய எல்லிருந்து எல்லாம் ஜீனத் அல்ல. ஆனால் ஈமானிய அறிவில் இருந்தால் எல்லாமே ஜீனா. ஜமால் என்றது அழகு, அழகுக்கு கொடுக்கப்படக்கூடிய மேலதிக கவர்ச்சி ஜீனா. வானம் ஒரு அழகு, ஆனா இன்னா ஜய்யன்ன ஸமா துன்யா, பூமியுடைய வானத்தை நாங்கள் அலங்கரித்தோம் அப்படின்ற அல்லாஹ். இது ஜீனா, நட்சத்திரங்களை கொண்டு. அப்ப ஜீனத்ன்றது கவர்ச்சி. அப்ப கவர்ச்சி என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஈமானிய பார்வையில் எடுத்தோம்னா இந்த உலகத்துல எல்லாமே கவர்ச்சி, எல்லாம் போயிடும், எல்லாமே என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனா எந்த கவர்ச்சிக்கு பின்னால், பொதுவாக எதுக்கு பின்னால் அது போகாம நிலைக்குமோ அதெல்லாம் வந்து கவர்ச்சி லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாது, வராது. போகாம நிலைக்கக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு கவர் இல்லை, ஆனா வராது. ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு கவர் இல்லை ஆனா நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு கவர் இல்லை ஆனா நம்மளுக்கு தேவை. அது ஒரு வீடு நம்மளை கவரவில்லை ஆனா நம்மளுக்கு அது தேவை. ஆனா ஈமானிய பார்வையில பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு கவர்ச்சி வந்ததோ வரலையோ எல்லாமே ஜீனா தான். ஏன் எல்லாம் போயிடும், போவதெல்லாம் கவர்ச்சி தான், போவதெல்லாம் கவர்ச்சி தான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த இடத்துல மனிதர்களுக்கு எது முற்படுத்தி அழகாக்கப்பட்டிருக்கு, கவர்ச்சியான மனது வந்து ஈர்க்கக்கூடிய அமைப்புல எது மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். முதலாவது விஷயம் ஹுப்பு ஷஹவாத். ஷஹ்வான்றது மனதில் இடக்கூடிய இச்சைகள், ஆசைகள், ஆர்வங்கள் எல்லாத்தையும் குறிக்கும். அடையணும் என்று நினைக்கக்கூடிய எல்லா ஆர்வத்தையும் குறிக்கும், கவரணும் என்று சொல்லக்கூடிய எல்லா ஆர்வத்தையும் குறிக்கும். மினன் நிசா, முதலாவது பெண்கள், முதலாவது பெண்கள். அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு பெண்களை அழகாகவும் கவர்ச்சியாகவும் ஆக்கி வைத்திருப்பதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய சட்டங்களை எல்லாம் எப்படி அமைச்சிக்கிறான், இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான ஹலாலான வழிமுறைகளை சொல்லி அல்லாஹு தஆலா அமைச்சிக்கிறான். ஹலாலை புறக்கணிப்பதை ஆன்மீகம் என்று இஸ்லாம் சொல்லல. ஜுய்யின் தஸ்தீன் உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு, அதுக்கு ஹலாலான வழி அல்லாஹ் செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். முதலாவது மினன் நிசா, அடுத்து வல் பனீன், அடுத்தாக வல் பனீன். வல் பனீன் பாருங்க, உலகத்தில் இந்த பெண்கள் என்ற அம்சத்துக்கான சொல்லுவாரு. முதல் சண்டை மனித சமுதாயத்தில் எந்த கவர்ச்சிக்காக நடந்தது, பெண் கவர்ச்சிக்காக. நம்ம என்ன செய்யறோம், வரலாற்றில் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தாலும் அந்த கவர்ச்சிக்காக நடக்கத்தை செய்யறோம், பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது என்ன, உலகத்திலே உள்ள சொர்க்கத்தில் அந்த கவர்ச்சியின் மூலம் என்ன, நிரந்தரம், நம்ம நிற்கிற ஹுலூத் விளங்கிட்டா, அந்த சிந்தனை செஞ்சு வந்த மனிதனுக்கு இதெல்லாம் கவர்ச்சி. அதனால ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன், குழந்தைகள். குழந்தைகள் என்பது நம்மளுக்கு ஒரு கவர்ச்சி அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான், அதில் ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வல் கனாத்தீர், வல் கனாத்தீர் என்று சொல்றேன்டா பாலங்கள் என்று சொல்லுவாங்க, குவியல்கள் என்று சொல்லுவாங்க. கந்தரா, கந்தரான குவியல் பாலங்கள். மினல் ஸஹபி வல் ஃபித்தா, தங்க வெள்ளி குவியல்கள், பாலங்கள். சரியா, இவைகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அதாவது பொதுவாக பாலம்னா கந்தரான்றது பாலம்னு சொல்லுவாங்க, பெரும் குவியல் அப்படின்னு நினைச்சுங்க. இந்த மாதிரி தங்கம் வெள்ளி குவியல்கள் மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா அல்லாஹ் தஆலா தபியத், அதாவது இயற்கையா மனசுல செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். வல் கைலில் முசவ்வமா, இது குர்ஆன் வசனம். வல் கைலில் முசவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கவர்ச்சியான குதிரைகள். குதிரைகள் சம்பந்தமாகவே 100 மேல ஹதீஸ் இருக்கு. புகாரி முஸ்லிம் மட்டும் ஒரு 50-60 வரும் குதிரைகள் சம்பந்தமாக மட்டும். அப்ப அது ஒரு நாளைக்கு அது சம்பந்தமா விரிவா ரசூலுங்க எப்படி குதிரைகள் சம்பந்தமா ஏன் அவ்வளவு சொன்னாங்கன்றதெல்லாம் என்ன செய்யும் நம்ம பார்க்கலாம். வல் கைலில் முசவ்வம், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கவர்ச்சியான அந்த வரி வரி உள்ள அந்த குதிரைகள். வல் அன்ஆம் வல் ஹர்த், கால்நடைகள். வல் ஹர்த், விவசாயங்கள். ஹர்த் என்று சொல்றது வந்து விவசாயத்துக்கான நிலங்களை குறிக்கும். சரியா, ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, ஆனால் இவைகள் அனைத்தும் இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உலகத்துடைய இன்பங்கள். சூரா ஆல இம்ரான் 14. இமாம் புகாரி இந்த தலைப்பு முதலாக கொண்டு வராரு. மால், சொத்து என்பது ஹதிரா பசுமை, ஹுல்வா இன்பம், அதுக்குரிய ஒத்த சொல்ல எதை கொண்டு வராரு, ஜீனா. இன்பம் என்றால் அதில் அந்த ஜீனத் இருக்கும் சொல்லிட்டு கால உமர், அந்த தொடரில் உமர் அவங்க சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னா லா நஸ்ததீஉ இல்லா அன் நஃப்ரஹ பிமா ஸய்யன்தஹு லனா, நீ எவைகளையெல்லாம் எங்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கியிருக்கிறாயோ அவைகளில் எமக்கு சந்தோஷப்படாமல் இருக்க முடியவில்லை, சந்தோஷப்படாமல் இருக்க முடியவில்லை.
பாருங்க, எவ்வளவு உச்சகட்ட இரையச்சம் உள்ளவர்களும் அதில் இருந்து மீள முடியாது என்பதுக்காக நான் சொல்ல வந்தேன். பொய் அப்படி சொன்னா அது பொய். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றார், அல்லாஹும்ம இன்னா லா நஸ்ததி இல்லா அன் நஃப்ரஹ பிமா ஸய்யன்தஹு லனா. அல்லாஹ்ட்ட சொல்றாரு, ஏல நீ எதை எங்களுக்கு கவர்ச்சி ஆக்கினாயோ. அப்ப இதுல இருந்து என்ன ஸுய்யின ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டினான்னு அர்த்தம் இல்ல, அல்லாஹ் அழகுபடுத்தினா. ஸய்யன்தஹு லனா, நீ எங்களுக்கு கவர்ச்சி ஆக்கினது விஷயத்துல எங்களுக்கு ஃபரஹ் சந்தோஷம் அடையாமல் இருப்பதற்கு முடியவில்லை. சந்தோஷம் அடைஞ்சுதான் ஆகணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன் உன்ஃபிகஹு ஃபி ஹக்கிஹி. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அன் உன்ஃபிகஹு செலவழிப்பதற்காக, ஃபி ஹக்கி அதற்கே உரிய முறையில் அதை செலவழிப்பதற்காக கேட்கிறேன். பெண் கவர்ச்சியா, அதை திருமணம் என்கின்ற வடிவத்தில் நான் என்ன செய்யணும், அதை நான் அணுக வேண்டும். சொத்து கவர்ச்சியா, ஹலாலான உழைப்பின் மூலம் நான் அதை அணுக வேண்டும். கால்நடைகள் விவசாயங்கள் கவர்ச்சியா, அதை முறையான இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் நான் அணுக வேண்டும். அதை உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த சந்தோஷம் எங்கள்கிட்ட தவிர்க்க முடியாதது. அந்த வார்த்தை பாருங்க, அல்லாஹும்ம இன்னா லா நஸ்ததி இல்லா அன் நஃப்ரஹ பிமா ஸய்யன்தஹு லனா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன் உன்ஃபிகஹு ஃபி ஹக்கிஹி. அதற்கே உரிய வழியில் நான் செலவழிப்பதற்கு. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜகாத் சொல்ற நேரத்தில், வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. நீங்கள் என்றைக்கு விவசாயத்தை அறுவடை செய்கிறீங்களோ அதனுடைய ஹக்கை அறுவடை நாளில் கொடுத்துருங்க. அந்த ஹக்கு எனக்கு என்னது, நீ அந்த வழிமுறை எனக்கு தா, அந்த ஹக்கு அடிப்படையில் செலவழிப்பதற்கு எனக்கு வழிமுறை தான் உமர்லாம் கேட்டாங்க. இதில் பாருங்க, சகியான ஹதீஸா இமாம் புகாரி கொண்டு வர நினைச்சாராங்க. உமர்லாம் அவருடைய இஸ்னாதே கொண்டு வரல, அறிவிப்பால் வரிசையை கொண்டு வரல. கால உமர்லாம் சொன்னா இதெல்லாம் புகாரி நிபந்தனைக்குள்ள வராது, முஅல்லக் தொங்க விடப்பட்ட செய்திகள். ஆனால் காலேன்னு சொன்னதுனால இது அறிவிப்பால் வரிசை வேற எங்கேயாவது என்ன செய்யும், வரும். புகாரிக்கு வெளியாவது வரும், சஹியான அறிவிப்பால் வரிசை என்ன செய்யும், இருக்கும். இதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இவ்வளவுல ஹதீஸ் கொண்டு வரல. அடுத்ததான் தான் அந்த தலைப்புக்குரிய ஹதீதை கொண்டு வராரு. 6441வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹக்கீம் இப்னு ஹிசாம். ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு நபித்தோழர், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு நபித்தோழர். ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு நபித்தோழர், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு நபித்தோழர். நாங்கள் வளமையான நபித்தோழர்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கோம். ஆனால் ஒரு சில புதிய நபித்தோழர்கள் ஞாபகம் வச்சுக்கல பார்க்கணும். மிர்தாஸ் அல் அஸ்லமி நம்ம இன்றைய பார்த்தோம். ஹக்கீம் இப்னு ஹிசாம் நம்ம கேட்டிருப்போம். அது ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ஒரு நபித்தோழர். இது போன்ற நபித்தோழர்களுடைய அந்த எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்காக எங்களோட அறிவில் கொஞ்சம் ஒரு பேர் இந்த மாதிரி ஹதீஸ் படிக்கணும், ஒரு பேரை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு 5 வாரம் கிட்ட ஒரு 5 பேர் என்ன செய்யும், நமக்கு நபித்தோழர்கள் பேர்களை ஞாபகம் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதை பாருங்க, என்னடா சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ரசூலுல்லாஹ்வோட உறவினர்களே ஒருவர். இவர் ரசூலுல்லாஹ்கிட்ட போறார். இவர் நான் போய் ரசூலுல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, ஏன்னா பைத்துல் மால் ரசூலுல்லாஹ்கிட்ட ஏழைகள் கஷ்டப்படுறவங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. ஃபஅஅதானி, எனக்கு தந்தாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தந்தார்கள். சும்ம சஅல்து, முடிஞ்சுது. மறுபடி போறாரு, முடிஞ்சதுன்னு ஹதீஸ்ல வரல, சரியா, நான் விளக்கத்துக்காக சொல்றேன், அதெல்லாம் மிக முக்கியம், சரியா. மறுபடி போறாரு. அப்படின்னா முடிஞ்ச ஒரு தான் என்ன செய்வாரு, ஒரு நபித்தோழர் அடிப்படையில் சொல்றோம். போறாரு. சும்ம சஅல்து, அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் என்னது பணம் தேவைப்படுகிறது, கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னால சும்ம சஅல்து ஃபஅத, மறுபடி மூணாம் முறை என்ன செய்யறாரு, முடிஞ்சது பணம், மறுபடி போறாரு. ரசூலுல்லாஹ் தாராங்க தானே, ஆனால் போயிட்டு இருக்கிறது கரெக்டா. போன உடனேயே அல்லாஹ்வின் தூதரே இந்த பணம் என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது, கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். மூணாம் முறை கொடுத்துட்டு சொன்னாங்க, சும்ம கால் ஹாதல் மால், இந்த சொத்து இருக்குதே அது, யா ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹதிரா ஹுல்வா, பசுமையாகத்தான் இருக்கும், இன்பமாகத்தான் இருக்கும். எடுக்கிற நேரத்தில் டேஸ்டாகவும் சுவையாகவும் இன்னும் இருந்தால் நல்லது என்ற மாதிரி தான் உனக்கு என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கு, அதுலேருந்து நீ தவிர்க்க முடியாது. சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, சொல்லி எப்படி சொல்கிறாங்கடா, ஃபமன் அஹதஹு, சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு உபதேசம். ஃபமன் அஹதஹு, யார் அந்த இன்பமாக இருக்கக்கூடிய அந்த சொத்தை கூட பிதீபி நஃப்ஸின், மனசில் ஒரு நிம்மதியோட, மனசில் ஒரு சந்தோஷத்தோட, நான் சரியான வழியில் எடுக்கிறேன் அல்லது நான் அதில் ஒரு கஷ்டத்தை கொடுத்து எடுக்கிறேன் என்று தருகின்றவனுக்கும் ஒரு சரி கொடுக்கிறேன் என்ற பாரம் இல்லாம தார, அந்த மாதிரி தீபுன் நஃப்ஸ், மன சந்தோஷத்தோட, மன நிம்மதியோட, அதாவது விரிசலோட, மன வேட்கையோட யார் கொடுக்கிறாங்களோ எடுக்கிறாங்களோ, அப்படி எடுத்தால் பூரிக்க லஹுஃபி, அவருக்கு அந்த பணத்தில் பரக்கத்து கிடைக்கும். அவர் காணுவார், அதை அந்த அபிவிருத்தி அவர் வீட்டில் என்ன செய்வார், காணுவார். வமன் அஹதஹு, யாரை அதை எடுக்கிறாரோ பி இஷ்ராஃபி நஃப்ஸ், என்ன வரல, எது கிடைக்குமான்னு நினைக்கிறேன், விளங்கிட்டா தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இது மாதிரி, இது சம்பளத்தை சொல்லலை, விளங்கிட்டா, அதை அப்படித்தான் ஒருத்தன் எடுப்பான், மேலதிகமாக கேட்டு எடுக்கிறது. இஷ்ராஃபி நஃப்ஸ், இஷ்ராஃப் முஷ்ரிஃப் என்ன மேற்பார்வை செய்கிறேன், இஷ்ராஃப் நஃப்ஸ்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, நடக்குமா நடக்காது, அப்படி கிடைக்கும் அப்படின்னு தந்துட்டார், நினைச்சேன் தந்துட்டார், சரியா. இந்த மாதிரி இஷ்ராஃபி நஃப்ஸ்,
இந்த மாதிரி அதாவது மேலாசையோடு எதிர்பார்த்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எடுக்கிறீங்களோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, கிடைச்சிரும், உனக்கு அதுல போதும் என்ற தன்மை ஏற்படாது. அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான், அதுல அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். வகான கல்லதி யஅகுலு வலா யஷ்பஹ், சாப்பிட்டும் வயிறாராம இருக்கிறானே அவன் போல ஆகிடுவான். சாப்பிடுவான் ஆனா வயிறு நிரம்பாது. வல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, உலகத்திலே இப்படி நிற்கக்கூடிய கை சிறந்தது, இப்படி இருக்கக்கூடிய கையை விட யாருக்கு சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் கேட்டு வந்தவருக்கு சொன்னாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தாரு, போயிட்டாரு. இதில் அந்த செய்தி வரல. முடிவு எடுத்தார். என்ன தெரியுமா? இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் எவரிடத்திலும் நான் எதையும் கேட்பது கிடையாது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நான் கேட்குறேன். 3 முறை கேட்டார். 3 முறை கேட்கறதுக்கு அவருக்கு தேவை இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வோட இந்த அழகான உபதேசத்துக்கு பின்னால் ஒரு முடிவுக்கு வராரு, நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. மௌத்து வரைக்கும் யாரிடத்திலும் கேட்கல. மௌத்து வரைக்கும். சாதாரண முடிவல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போன்றவர்கள் வாகனத்தில் போகிற நேரத்தில் சாட்டை கீழே விழுந்துடும், இறங்கி தான் எடுப்பார். வேலைக்காரர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிக்க நான் தந்திருப்பேன், நான் யாரிடத்துல என்ன செய்வதில்லை, எதையும் கேட்பதில்லை என்று இந்த அளவுக்கு போனாங்க. அபூபக்கர்லாவோட காலத்தில் இவருக்குரிய ஹக்கு ஜக்காத்து வருது, எடுக்கலை. உமர் ரதியல்லாஹு காலத்தில் இவருக்குரிய ஜக்காத் ஹக்கு வருது, எடுக்கலை. உமர்லாங்க பப்ளிக்காக மக்கள்கிட்ட சொன்னாங்க, இவருக்குரிய பகுதியை நான் கொடுத்துட்டேன், அவர் தான் என்ன செய்யலை, வாங்கல்ல, நான் பரி, நான் அதில் நிரபராதி அப்படின்னு உமர்லாங்க அறிவித்தார்கள். கடைசி வரைக்கும் அவர் எடுக்கவில்லை. அவர் வாழ்ந்தாரா இல்லையா? அல்லாஹ் அவருக்கு பரக்க செஞ்சானா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, சில உபதேசங்கள் நம்ம உள்ளுக்க நுழைய வச்சு நடைமுறைப்படுத்தினா அது வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். அது இன்பம் வெளிப்படும். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அப்படி வைத்திருக்கிறான். அதான் பரக்கத், அதான் பரக்கத். ரசூலுல்லாஹ் பாருங்க, முதல் முறை கொடுத்தாரு, 2ஆம் முறை கொடுத்தாரு, முதலாவது மனசை சரிப்படுத்திட்டார். 3ஆம் முறை கையில் கொடுத்துட்டு, இன்ன ஹாதல் மால் ஹதிரா வஹுல்வா, இன்பமானது, ஃபமன் அகதஹா பிதீபி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, மன சந்தோஷத்தோடு கொடுத்து எடுத்து அந்த மாதிரி நடக்குதோ அவருக்கு பரக்கத் செய்யப்படும். வமன் அகதஹா பி இஷ்ராஃபி நஃப்ஸின், எதிர்பார்ப்போடு யார் எடுக்கிறார், லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவருக்கு பரக்கத் செய்யப்பட மாட்டாது. வகான கல்லதி யஅகுல் வலா யஷ்பா வல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு உபதேசம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இது மாதிரி நிறைய பேர் நபி தோழர்களோட ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். எந்த அளவுக்குண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருது, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. உமர்லாம் வானான்ட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, உமரே, எதை நீங்கள் இஷ்ராஃபோடு இல்லாமல், இஷ்ராஃப்னா எதிர்பார்க்காம உங்களுக்கு வந்ததோ அதை எடுங்க. நீங்க எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்காம வந்ததை எடுங்க. அப்போ இதில் ஒரு உபதேசம் செய்கிறாங்க ரசூலுல்லாஹ், எதிர்பார்த்து வாரத்தை விட்டு மனசை இயன்ற அளவுக்கு ஓட பார்க்கணும். உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருதா, கிடைக்கும் என்ன வருது, அதை விட்டு மனிதன் இயன்ற அளவுக்கு தவிர்க்க பார்க்க வேண்டும். அவனோட மன நிம்மதி அதில் தான் இருக்குது, அவனோட மன சந்தோஷம் அதில் தான் இருக்குது, அவனுடைய எல்லா விதமான வேட்கையும் அதில் தான் இருக்குது. அதான் தீபுன் நஃப்ஸ். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு உபதேசம் செய்தார்கள். மரணம் வரைக்கும் என்ன செய்யலை, அவர் எடுக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருணை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அணுகிய முறை அதுவும் அதில் விளங்குது. அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க. ஏன்னா எல்லாரும் உலகத்தில் சமனான மனநிலை உள்ளவர்கள் இல்லை, எல்லாரும் ஈமானிய மனநிலைகள் உள்ளவர்கள் இல்லை. அதனால தான் இன்னொரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்ச சொத்துக்களை கொடுக்குறாங்க மக்கா வாசிகளுக்கு கூட. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அன்சாரிகளுக்கெல்லாம் மன சிலங்களுக்கு வேதனை ஆகிட்டு, எங்களோட வாழ்கள்லாம் என்ன ரத்தம் தோஞ்சதுன்னு முடியலை, இஸ்லாத்தை இப்போ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்குறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்கள் சமுதாயத்துடைய அன்பு பரிவு ஏற்பட்டுட்டு உள்ளத்தில், அதனால் சாஞ்சிட்டாங்க அப்படின்ட்டான் சில நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு உபதேசம் சொன்னாங்க, நான் சில மக்களை கொடுக்கிறேன், சில மக்களை விட்டு விடுகிறேன். யாருக்கெல்லாம் நான் கொடுக்கிறேனோ எனக்கு அவர்களுடைய உள்ளத்தை உள்ள ஜஸா தெரியும், பதட்டம், நம்மளுக்கு என்ன நடந்துருமோ, கிடைக்காட்டாம என்ன செய்வேன், குடும்பத்தில் நிலைமை இப்படி பதட்டம் இருக்குமே, அதை அறிந்து நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். ஆனால் சில மக்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் விட்டு விடுகிறேன், அவர்களது உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கக்கூடிய போதும் திருப்தி என்ற மனப்பான்மையை அறிந்து. 2 பேருக்கும் ஒரே கஷ்டம், 2 பேருக்கும் ஒரே கஷ்டம். ஆனா இவங்கள்ட்ட ஒரு ஜஸா பதட்டம் இருக்குது, அதை நான் அனுசரிக்கிறேன். இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட போதும் திருப்தி என்ற மனப்பான்மை கஷ்டத்துக்கு மத்தியில் அவர்கள்ட்ட என்ன செய்து இருக்கிறது, அவர்களை விட்டு விடுகிறேன், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை விட்டு விடுகிறேன். மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அவர்களில் உள்ளவர்தான் அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாங்க. அம்ர் இப்னு தக்லப் சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீதான எனக்கு இந்த உலகமே கிடைச்சிருந்தாலும் அதுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யாது, ஈடாகாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அம்ர் இப்னு தக்லபோட உள்ளத்துல என்ன செஞ்சுட்டு ஒரு பெரும், இது யாருக்கு வரும் தெரியுமா, சொன்ன பிறகு கூட யாருக்கு வரும் தெரியுமா,
அது உள்ளவனுக்கு தான் வரும். சொன்ன பிறகு கூட இயல்பிலேயே அந்த அந்த திருப்தியும் உலகத்தில் எல்லா விஷயங்கள் மரியாதையை உலக நன்மைகளுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் உண்மையிலே உலகத்தில் மரியாதை எதிர்பார்க்குறவங்க தானே அவன்கிட்ட இந்த பொருளாதாரத்தில் போதுமன்ற தன்மை அதிகமாக இருக்கும். போதுமன்ற தன்மை அதிகமாக இருக்கும். அவன் எதை மதிக்கிறான்? பொருளாதாரத்தை விட தனக்கு கிடைக்கக்கூடிய கௌரவத்தை என்ன செய்யறான்? அவன் மதிக்கிறான். இதை தவறான வழியில் தான் உபயோகிக்க கூடாதே தவிர அது அவன்கிட்ட திருப்தி என்ன செய்கிறது? கருத்தியல் ரீதியான திருப்தி அவன்கிட்ட ஏற்படுத்துகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலக விஷயங்களில் எங்கள் மனதை அலை மோத விடாமல், அலை கழிக்க விடாமல், அளவான முறையான எல்லையோடு நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.